அதாவது 5th லெசன் மத்திமால டாக்டர் அப்துல் கலாம். வித்யா தேத்தி நயி கல்பனா, கல்வி கொடுக்கிறது புதிய கற்பனை. கல்பனா லாத்தி நயே விசார், அந்த கற்பனை லாத்தின கொண்டு வருகிறது புதிய சிந்தனைகளை. நயே விசாரோங்சே மிலே ஞான், புதிய சிந்தனையால் நமக்கு நல்ல அறிவு கிடைக்கிறது. ஞான் பனாயே ஆப்கோ மகான், அந்த அறிவு நம்மளை மகானாக ஆக்கும். லெசனுக்கு வாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத் கே 11वें ராஷ்டிரபதி தே. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத்துடைய 11वें 11வது ராஷ்டிரபதியாக இருந்தார். உன்கா ஜனம், அவருடைய பிறப்பு 15 அக்டோபர் 15 அக்டோபரில் 1931 1931 ராமேஸ்வரத்தில் நடந்தது. ஹுவாத்தா, அதாவது உன்கா பரிவார், அவருடைய குடும்பம் பகுத் சாதாரண் பரிவார்த்தா, மிகவும் எளிமையான குடும்பமாக இருந்தது. அப்துல் கலாம் கா வியக்திகத் ஜீவன், அதாவது பர்சனல் லைஃப், கடின் பரிஷ்ரம் கர்த்தே ஹுயே, மிக கடினமாக உழைத்து கொண்டே கழிந்தது. வே பிரதிதின், அவர் ஒவ்வொரு நாளும் 18 கண்டே 18 மணி நேரம் காம் கர்த்தே தே, வேலை செய்து வந்தார். ஏக் ஆதர்ஷ் சாத்திர கி தரக், ஒரு முன்மாதிரியான, அதாவது சிறந்த, ஆதர்ஷ்னா சிறந்த, சாத்திர கி தரக் மாணவனை போல, வே பாஷ்னோங் மே, அவருடைய பேச்சில், அவருடைய சொற்பொழிவில், அப்னி சஃபல்தாக்கா, தன்னுடைய வெற்றியின், ஸ்ரேயன புகழ், அப்னே சிக்ஷகோங்கோ தே தேத்தே தே, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்து வந்தார். பச்பன் கி ஏக் கட்னா சுனாத்தே ஹுயே, பச்பன்னா குழந்தை பருவம், குழந்தை பருவத்துடைய ஒரு நிகழ்ச்சியை சுனாத்தே ஹுயேன சொல்லிக்கொண்டு, உனோங்னே அவர், ஹமே நமக்கு, ஏக் ஒரு, பிரேரக் சந்தேஷ் தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை, தியாகை கொடுத்திருக்கிறார். உஸ் கட்னாக்கா வர்ணன், அந்த நிகழ்ச்சியினுடைய வர்ணனை, உன்ஹிங்கே சப்தோங்மே படியே, அவருடைய சொற்களிலே படியுங்கள். ஜப் மை 10 வர்ஷ கா தா, எப்பொழுது நான் 10 வயது உடையவனாக இருந்தேனோ, தப் அப்பொழுது, 5वीं கக்ஷா மே 5ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். மேரே அத்தியாபக், என்னுடைய ஆசிரியர் ஸ்ரீ சிவ சுப்ரஹ்மண்ய ஐயர், ஹமே படா ரஹே தே, எங்களுக்கு கற்பித்து கொண்டு இருந்தார். பஞ்சி கைசே உடுத்தேகை, பறவை எப்படி பறக்கிறது. யஹ் பிரஷ்ன கர்த்தே ஹுயே, இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே, உனோங்னே அவர், ஷாம் பட்டு பர், அப்படின்னா கரும் பலகையில், பிளாக் போர்டில், எக் சிடியாக்கா, ஒரு பறவையுடைய, சித்திர பனாயா, படத்தை வரைந்தார். உஸ்கி சோஞ்ச், அதனுடைய அழகு, பயிர் பங்க், கால், சிறகு, அதாவது இறகு, அவுர் தும், தும்ன வால், பனானே கே பாத், வரைந்த பிறகு, வே அவர், ஹமேம் எங்களுக்கு, பத்தானே லகே சொல்லத் தொடங்கினார். சிடியா கைசே உடுத்திகை, சிடியான பறவை, கைசேன எப்படி, உடுத்தின பறக்கிறது. வே கரீப், அவர் ஏறக்குறைய, 45 மினிட் தக், 45 நிமிடம் வரை, யஹி சம்ஜாத்தே ரகே, இதையே புரிய வைத்து கொண்டு இருந்தார். ஃபிர் பிறகு, உனோங்னே அவர், ஹம்சே பூச்சா, எங்களிடம் கேட்டார். கித்னே சாத்ரோங் கி, எத்தனை மாணவர்களுடைய, சமஜ்மேன யஹ் பாத் ஆயி, இந்த விஷயம் எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள். பகுத்சே ஹாத் உட்டே, நிறைய பேர் கை தூக்கினார்கள். கிந்து, ஆனால், ஹம்மேம் எங்களில், 3 பச்சே
ஐசேத்தே 3 பேர் இப்படி இருந்தார்கள். ஜின்கே ஹாத் நகி உட்டே அவர்கள் கையை தூக்காமல் இருந்தார்கள். உசே சமய் அந்த நேரத்தில் கண்டி பஜ்கயி மணி அடித்து விட்டது. உனோனே கஹா அவர் சொன்னார், ஜோ சமஜ் நகி பாயே யார் புரிந்து கொள்ளவில்லையோ வே சாத்திர அந்த மாணவர்கள் ஷாம் கோ மாலையில் மேரே கர் ஆயேங் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள். ஷாம்கோ மாலையில் ஹம் சப் நாங்கள் எல்லோரும் உன்கே கர் பகுஞ்ச் கயே அவருடைய வீட்டை அடைந்து விட்டோம். வே ஹமே அவர் எங்களுக்கு எங்களுக்கு எது வேணா வச்சுக்கோங்க சமுத்திர தட் லேகையே கடற்கரைக்கு அழைத்து சென்றார். உனோங்னே அவர் ஏக் சிடியா கி ஓர் ஒரு பறவையை பக்கம் பறவையை நோக்கி இசாரே கர்த்தே ஹுயே இசாரேன சைகை செய்து கொண்டு சொன்னார். தேக்கோ பார் பங்க் பர் தியான் தோ அதாவது சிறகின் மீது கவனம் கொடு. தியான கவனம். பங்க் ஃபட்ஃபடா ரஹேகைன் அந்த சிறகை இப்படி படப்படன்னு அது அடித்து கொண்டு இருக்கிறது. அபுது தும் உட்டி இப்பொழுது வால் மேலே தூக்கியது. பங்க் ஹிலே அந்த சிறகுகள் அசைந்தது. அவுர் திசா பதல் கை அதனுடைய டிரெக்ஷன் திசான திசை பதல் கை மாறிவிட்டது. அச்சா நல்லது. யஹ் பதாவோ இதை சொல். சிடியா கைசே உடுத்திகை பறவை எப்படி பறக்கிறது. கார் அவுர் ஹவாயி ஜஹாஜ்மே கார் மற்றும் ஆகாய விமானத்தில் ஹவாயி ஜஹாஜ்னா ஆகாய விமானத்தில் மெஷின் லகி ஹோத்திகை பொருத்தப்பட்டு உள்ளது. சிடியா மீம் பறவை இடத்தில் ஐசா கியா ஹோத்தாகை இப்படி என்ன இருக்கிறது. மேம்னே கஹா நான் சொன்னேன். இஸ்மே இதில் ஜீவன் ஹோத்தாகை உயிர் இருக்கிறது. ஜீவன்னா லைஃபு சேர்த்து சொல்லலாம். உன்னோனே கஹா அவர் சொன்னார். ஹா சபாஸ் ஆமாம் சபாஸ்னா சந்தோஷமாக பாராட்டுறது. சபாஸ் யக் ஜீவன் கி ஹை இது உயிர் தான். ஜோ ஹமாரே மஸ்திஸ்க் கோ அது நம்முடைய மூளையை பனாயே ரக்தாகனா உண்டாக்கி வைக்கிறது. மஸ்திஸ்க்னா மூளைன்னு அர்த்தம். உஸ் தின் சே அந்த நாளிலிருந்து முஜே எனக்கு ஏக் துன் லக் கயி ஒரு துன்னா ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. மை 10 வருஷ காத்தா நான் 10 வயது உடையவனாக இருந்தேன். லேக்கின் ஆனால் முஜே எனக்கு சிடியாக்கா உடுனா பறவை பறப்பது அந்த பாட்டுனா பாடம் பிரேர்னா தேனே லகா பிரேர்னா தூண்டுதல்னு அர்த்தம் கொடுக்க தொடங்கியது. மைம் குச்சுக்கர் ஏதாவது செய்து கொண்டு குஜர்னா சாகுத்தாத்தா குஜரான கழிதல் ஸ்பெண்ட் பண்ண விரும்பி இருந்தேன். ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. நன்ஹேங் சிடியா அதாவது ஒரு சின்ன ஒரு பறவை இத்தனை உஞ்சாயி இவ்வளவு உயரம் வரை உஞ்சாயி தக் உடு சக்தி ஹைத்தோ பறக்க முடிந்தால் மனுஷ்ய கியோ நகி உட் சக்தா மனிதன் கியோன்னா ஏன் நகி உட் சக்தான பறக்க முடியாது. மேரே ஷிக்ஷக் என்னுடைய ஆசிரியர் இத்தனை அச்சேத்தே இவ்வளவு நல்லவராக இருந்தார். கி தட்டுன்னு அர்த்தம். உனோங்னே அவர் முஜே எனக்கு ஸ்வப்னமே உடனேக்கா பாவுகோ கனவில் பறக்கின்ற அந்த பாவுன எண்ணத்தை சாக்கார் கர்னேக்கா மனோபல் தியா சாக்கார்னா உருவம் கொடுப்பதற்கான மன பலத்தை கொடுத்தார். ஸ்கூலி சிக்ஷா பூர்ண கற்கே பள்ளி படிப்பை முழுமை செய்துவிட்டு மைம்னே நான் மദ്രാஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிகிரி பிராப்திக்கு அங்கே டிகிரி பெற்றார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிகிரி பிராப்திக்கினா பெறுதல் அப்படின்னு அர்த்தம். உஸ்கே பாத் அதன் பிறகு இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் கற்கே செய்துவிட்டு வஹீசே அங்கிருந்து அப்புனே கேரியர் கி சுருஆத் கி தன்னுடைய கேரியரை சுருஆத்னா தொடங்குதல் அப்படின்னு அர்த்தம் தொடங்கினார். மேரே ஷிக்ஷகோங்னே என்னுடைய ஆசிரியர்கள் முஜே எனக்கு
என்னை இத்தனா ஊஞ்சா உட்டா தியா, இவ்வளவு உயரத்திற்கு தூக்கி விட்டார்கள். கீனா தட் மீனிங் வரும். உன்கே காரன் கி, அவர்கள் காரணத்தால் தான், மை ஆஜ் நான் இன்று, புலந்தியோங்கோ உயர்ந்த இடத்தை, சூரகாகும் தொட்டு கொண்டு இருக்கிறேன். ஹமாரே ஜீவன்மே நம்முடைய வாழ்க்கையில், ஹமேம் நம்மை, சிக்கர் பர் லானே வாலே உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய, தீன் வியக்தி ஹி ஹோத்தேகே மூன்று மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். வியக்தின மனிதர்கள். வேகை மாதா அவர்கள் அம்மா, பிதா அப்பா, அவுர் குரு மேலும் குரு. ஏ தீனோங்கி இவர்கள் மூவரும் தான், ஹமாரே மன்மே நம்முடைய மனதில், ஷர்வோத்தம் விசார் மிக உயர்ந்த சிந்தனை, அவுர் சரித்திரன நன்னடத்தை நடத்திக்கு பீஜாரோப்பன் கர் சக்தேகைனா ஆரம்பம் செய்ய முடியும். பீஜாரோப்பன்னு விதை விதைக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஆரம்பம். ஆஜ் டாக்டர் அப்துல் கலாம் கி கன்னா, அதாவது கன்னான கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். உலகத்தில் மிகப்பெரிய ஆளில் ஒருத்தராக கவுண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஆஜ் டாக்டர் அப்துல் கலாம் கி கன்னா, இன்றைக்கு அப்துல் கலாமுடைய எண்ணிக்கை, விஸ்வகே சர்வசேஷ்ட உலகத்தில் உள்ள மிக சிறந்த வைஞானிகோங் மே விஞ்ஞானிகளில் ஒருவராக எண்ணப்படுகிறார். பாரத்கே உப்கிரக சம்பந்தி காரியக்ரம், பாரதத்துடைய துணைக்கோள்கள் சம்பந்தமான, உபகிரக்ன துணைக்கோள்கள், சம்பந்தமான, காரியக்ரமோங்மே ப்ரோக்ராமில், இன்கா மகத்துவபூர்ண இவருடைய சிறப்பு ஒத்துழைப்பு இருந்தது. பாரத் சர்க்கார்னே பாரத அரசாங்கம், இன்கோ இவருக்கு, பத்மபூஷன் பத்ம விபூஷன் அவர் பாரத் ரத்ன ஜெய்சேன போன்ற சர்வோச்ச மிக உயர்ந்த ராஷ்ட்ரிய தேசிய சம்மானோங்ஸே மரியாதையால் விபூஷித் கியா அலங்கரித்தது. சாத்ரோ தேகா மாணவர்களே பார்த்தீர்களா, எக் சாதாரண சி கட்னா ஒரு சாதாரண விஷயம், கட்னான நிகழ்ச்சி, ஜீவன் கி திஷாக்கோ வாழ்க்கையினுடைய திசையையே, திஷாக்கோ ஹி பதல் தேத்திகை மாற்றி விடுகிறது. இஸ்லியே ஆகையால் தும்பி நீயும், ஹர் விஷயக்கா அத்தியன் ஒவ்வொரு விஷயத்தையும், அத்தியன படித்தல் அர்த்தம், தியான்சே சீக்கோ கவனமாக கற்றுக்கொள். தேங்க்யூ. பாடத்தை நல்லா கவனிங்க, புரியலன்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் முக்கியம், கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். Thank you.